subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நாம் சிறப்பிக்கிறோம். ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே ஏற்கின்ற நிலை என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உன்னதமான நிலைகளை விட மேலானது. அவரை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்கிற அந்த நிலை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கிற பொழுது அது நடக்கிறது. ஆனாலும் அதை ஆண்டவருடைய அந்த வருகையை, உடலும் இரத்தமும் சதையுமாக வந்த அந்த வருகையை கொண்டாடுகிற அந்த நிலையை நாம் ஒவ்வொரு ஆண்டும் தயாரித்துத்தான் சிறப்பு செய்கிறோம். எனவே தான் திருச்சபை நமக்கு திரு வருகை காலம் என்கிற அந்த காலத்தையே நமக்கு கொடுக்கிறது. அவருடைய வருகையை கொண்டாடுகிற அந்த காலத்தை நமக்கு கொடுத்து நம்மை மீண்டும் ஒரு முறை தக்க பாத்திரமாக நம்மை மாற்றுவதற்காக திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே அதில் இந்த இரண்டாவது ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆண்டவரை நாம் எதிர்கொண்டு அவரை வரவேற்கிறோம் என்கிற அந்த நிலைக்காக இந்த ஞாயிறு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் நம்முடைய உள்ளத்தை தகுதியுள்ள முறையிலே நாம் வைத்து ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் வரவேற்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என இந்த திருப்பலியில் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். அதே வேளையில் இந்த திருப்பலியிலே காவிரி கலைத்துறவகம் வழியாக கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் இறைவன் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என ஜெபிப்போம். இந்த அருங்குடை இல்லத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் தந்தை உட்பட ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என இங்கே வந்து ஜெபிக்கக்கூடிய பல ஆயிரம் மக்களுக்கும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என இந்த நாளிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பவனவாக விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். நீதி தலை தோங்கும். கடவுளை அரசுக்கு உமது நீதி தீர்ப்பும் வழங்கும் ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவரும் மக்களோடு நீதியோடு ஆழ்வாராக.
தோங்கும். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். நீதி தலை தோங்கும். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கின்றார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே: கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டர் ஆனார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டர் ஆனார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ்மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார்.
இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியின் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதனை மிக தெளிவாக எசையா நமக்கு உரைத்து விடுகிறார். நேர்மையோடு ஏழைகளுக்கு அவர் நீதி வழங்குகிற கடவுள் என்பதனை இறைவாக்கினர் எசையா மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறார். அவர் நேர்மையாளர், ஏழைகளின் பக்கம் நிற்கக்கூடியவர், ஏழைகளுடைய குரல் கேட்கின்ற பொழுது அவர் இறங்கி வரக்கூடியவர். எனவேதான் நாம் விடுதலை பயண நூலிலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம், மக்களுடைய கூக்குரல் அழுகுரல் அவரை எட்டிய போது, காதுகளை எட்டிய போது, நானே இறங்கி வருகிறேன் என சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஏழைகளுக்கு எப்பொழுதும் இறங்கக்கூடியவர். இப்படிப்பட்டவர்தான் வருகிறார் என்பதனை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக எசையா நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைப்போல இன்றைய பதிலுரை பாடலிலே ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவருடைய காலம் என்பது என்ன? கடவுளுடைய காலம் என்பது நீதி தழைத்தோங்குகிற, நிலைத்து நிற்கிற காலமாக அது இருக்கும். கடவுளுடைய காலத்திலே அநீதி நடக்காது என்பதனை மிக தெளிவாக பதிலுரை பாடல் மூலம் நமக்கு இன்றைய சிந்தனை எழுகிறது. அதே போல் 2வது வாசகத்திலே பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார், மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். அவர்தான் மீட்பர், அவர் மட்டுமே மீட்பர், அவர்தான் மீட்கிறார், அவரே மீட்டு நம்மை எடுத்திருக்கிறார் என்பதனை மிக தெளிவாக நம்முடைய 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்திலே நமக்கு ஒரு மாதிரி கொடுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த திருமுழுக்கு அவனுடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையை சற்று பார்க்கின்ற பொழுது நாம் இப்படித்தான் ஒருவேளை தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அவருடைய உணவு முறை, அவருடைய உடை, அவருடைய சொல், அவருடைய கூக்குரல் எல்லாமே இயேசு எப்படி அவரை முன்னோடியாக விவிலியம் காட்டுகிறது, அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் எதற்காக அப்படிப்பட்ட ஒரு தவ வாழ்க்கை முறையை எடுத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவர் எடுத்திருக்கிற அந்த தவ வாழ்க்கை முறை மக்களுடைய இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அப்புறமாக இருக்கக்கூடிய பகுதியிலே நதியோரமாக இருந்து மக்களை அவர் பக்கம் இழுக்கிறார், கூக்குரலிட்டு அழைக்கிறார், வாருங்கள் வந்து மனம் மாறுங்கள் என சொல்லுகிறார், அழைக்கிறார். பிறகு அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து மனம் மாறுங்கள், ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள் என சொல்லி அவர் கூக்குரலிடுகிறார். அப்படி அவருடைய குரலை கேட்டு அங்கே வந்தவர்களுக்கு அவருடைய எண்ணத்தில் யார் இன்னும் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற பரிசேயர் சதுசேயர்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கு சற்று கோபம் எழுகிறது. எனவே தான் அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமான அதிகாரம் கொண்ட ஆணித்தரமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். விரியன் பாம்பு குட்டிகளே என சொல்லுகிறார்.
வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலுமா என கேட்கின்றார். யார் உங்களுக்கு சொன்னா? உங்களால் தப்பிக்க இயலாது என சொல்லி இயேசுவினுடைய காலம், இயேசுவினுடைய அந்த வலிமை, கடவுளுடைய அந்த காலம் என்பது எப்படி இருக்கும் என்று அவர் இதன் மூலமாக மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, திருச்சபை இந்த திருவருகை காலத்திற்கு முன்பாகவும் திருவருகை காலத்துடைய தொடக்க 2 வாரத்திலும் நமக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறது. அது நாம் கடவுளுடைய இயேசுவினுடைய 2வது வருகையை, தீர்ப்பு நாள், மீண்டும் கடவுள் வருகிறார். மனிதராக, மரியனுடைய மகனாக அவர் பிறக்க மாட்டார். மாறாக ஒரு அரசராக, ஆளக்கூடிய அரசராக, நீதி சொல்லக்கூடியவராக அவர் வருவார். நடுத்தெருவைக்கு வருவார். அவர் வருகின்ற பொழுது நல்லவர்களுக்கு பரிசும் தீயவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் என விவிலியம் சொல்வதைப் போல அப்படிப்பட்ட ஒரு நடுத்தீர்வைக்குத்தான் அவர் வருவார். அந்த காலத்தை நினைவு கூறுகிறது திருச்சபை, நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதே போல இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த 2 வாரத்துக்குரிய வாசகங்கள். நம்முடைய உள்ளம் தூயதாக இருக்கின்ற பொழுது இயேசு நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் வந்து பிறப்பார் என்று நம்மை தயார்படுத்துகிறது. எனவே தான் திருவருகை காலத்தினுடைய இந்த முதல் வாரங்களிலே நமக்கு மனம் மாறுங்கள், மீண்டும் ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு சான்ஸ், மேபி த லாஸ்ட் சான்ஸ். யாருக்கு தெரியும், கோவிட் வந்த பொழுது நாம் நாளைக்கு இருப்போமா அப்படின்னு தெரியாது. அதுபோல் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. ஒருவேளை திடீர்னு நாளைக்கு கடவுள் வந்துட்டார்னா, திடீர்னு ஒருவேளை நாளைக்கு வந்து இதான் இன்றைக்கி தான் நேரம், திஸ் இஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார்னா அப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை இப்போ வந்துடுச்சுன்னா, ஸோ அப்போ எந்த நொடி எந்த நேரம் என்பது மானிட மகனுக்கு கூட தெரியாது என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் நாம் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பு வருடந்தோறும் திருவரை காலம் வரும், வருடந்தோறும் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படும் என்று அல்ல. இந்த ஆண்டு இந்த முறை கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த ஆண்டு நாம் இந்த முறை நம்மை தயார்படுத்தி வைத்திருக்கிறோமா என்கின்ற அந்த ஒரு நிலை. ஒரு சிறிய கதை மூலமாக இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஒரு கல்லூரியிலே பேராசிரியர் ஒருவர் அவருடைய மாணவர்களை அழைத்து ஒரு 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 பணி செய்ய சொல்கிறார். ஒரு வேலை கொடுக்குறார். என்ன வேலை கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களை 3 குழுவாக பிரிச்சுட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து 3 அறைகள் 3 ரூம்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த அறைகளை நீங்கள் எதை கொண்டு வேணாலும் நிரப்புங்கள், ஆனால் நான் மாலை வேளையில் வந்து பார்க்கின்ற பொழுது அந்த அறை நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறார், ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அந்த குழுக்கள் 3ஆக பிரிக்கப்படுகிறது. குழு யோசித்து திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா பொருள் இருக்கிறத பழசுபட்டு இருக்கிற அத்தனையும் எடுத்து நம்ம பொருட்களால் அந்த அறையை நிறைச்சிருவோன்ட்டு கையில் கிடச்சிது அது இதுன்னு எடுத்து எல்லாம் போட்டு நிரப்புறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைகள் போய்கிட்டே இருக்குது. 2வது குழு என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை பொருட்களை எடுத்து போட்டு நிறைச்சோம் அப்படின்னா ஒருவேளை பொருட்களில் சின்ன சின்ன கேப் இருக்கும், ஒரு சந்து இருக்கும், அது இருக்கும். அப்போ அவர் வந்து அறை நிறையலைன்னு சொல்லி நமக்கு மார்க் கொடுக்காம போயிடுவார்னு சொல்லிட்டு, சரி அந்த அறையை வந்து நம்ம ஒரு நீரால் நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் ஆகக்கூடிய இடங்கள் இருக்கோ, ஓட்டைகள் இருக்கோ, அதெல்லாத்தையும் சிமெண்டெல்லாம் போட்டு அடைச்சி நிரப்பி, ஜன்னல்லாம் அடைச்சி ஒரு மாதிரி பண்ணி தண்ணியால் அந்த அறையை நிரப்பிக்கிட்டு இருக்கிறான். 3வது குழு எதுவுமே செய்யலை, அப்படியே பேசாமல் இருந்தாங்க, ஒன்றும் செய்யலை. என்ன நடக்கு அப்படின்னு தெரில. மாலை வேலை ஆகிறது. மாலை வேலை ஆனவுனையும் பேராசிரியர் வருகிறார். சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா, நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு முதல் அறைக்கு போகிறாரு. கண்ட பொருளெல்லாம் இருக்குது, ஆனால் அங்கே இன்னும் இடைவெளி இருக்குது. அப்போ பார்த்துட்டு சரி ஓகே அடுத்த குழுவை பார்ப்போம் அப்படின்னு அடுத்த குழு போகிறாரு. அந்த குழு தண்ணீரால் அந்த நீரை நிரப்பி பார்த்துச்சு, எங்கிட்டோ ஒரு வழியில் ஓட்டையில் தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு, அறை நிறையவே இல்லை. 3வது குழு மாலை வேலை ஆனதும் இருட்டுற நேரம் வந்தது, ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி நடுப்புற வச்சுட்டு அறை நிறைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. அன்புக்குரியவர்களே, என்னுடைய இதயம் போன்றது தான் அந்த அறை. இந்த இதயத்துக்குள்ளாக கண்டதையும் கடதையும் கண்ணில் பார்த்ததையும் கெட்டதையும் எல்லாத்தையும் போட்டு நிறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் வந்து என்ன சொல்லுவார், இந்த அறை குப்பைகளால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லிடுவார். ஒருவேளை இந்த அறை இதயம் வந்து தண்ணீரால் நிறைஞ்சிருக்குன்னா, இது இதயம் வெறும் இரத்தத்தாலும் நீராலும் நிறைந்திருக்கிற ஒரு இடம் என்றால், அது இருக்கிற பம்பு காற்று பம்பனை வெளியே போன மாதிரி அது வெளியே போயிடும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு என்கின்ற ஒளியால் இந்த இதயத்தை நாம் நிரப்பி இருந்தால் எந்த ஒரு தீய சக்தியோ அல்லது தீய எண்ணமோ இருளோ நம்மை ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது.
இந்த இதயம் என்கின்ற இந்த அறையை இயேசு என்கின்ற ஒளியால், கடவுளினுடைய ஒளி இந்த உலகிற்கு வந்ததல்லவா, அந்த ஒளியால் இந்த இதயத்தை நிரப்பி இருந்தால் வேறு எதையாலும் வெற்றி கொள்ள முடியாது. அப்படி இயேசுவின்ற ஒளியால் இந்த இதயத்தை நிரப்புவதற்குத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இதை நாம் நம்முடைய மனதிலே வைத்து கொண்டு இந்த திருவருகை காலத்திலே இயேசு என்கின்ற ஒளி நிறைகிற இந்த இதயம் இயேசு நிறையக்கூடிய இதயமாக மாற்றிட நம்மையே நாம் தயாரிப்போம். அப்பொழுது வருகை நமக்கான வருகையாக இருக்கும். அது இயேசுவினுடைய வருகை இந்த இதயத்திற்கான வருகையாக இருக்கும். இயேசு என்கின்ற ஒளியால் இந்த இதயத்தை நிரப்புவோம். அந்த ஒளியால் இயேசுனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அந்த ஒளி உலகிற்கு எல்லாருடைய முன்பாகவும் வெளியிடட்டும் என சொல்லக்கூடிய வார்த்தையால், நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் இந்த இயேசு என்கின்ற ஒளியை மற்றவர்களுக்கு நிச்சயமாக எடுத்துச் செல்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நாம் செய்கிற இந்த தயாரிப்பு அர்த்தம் உள்ளதாக அமையட்டும். அனைவருக்கும் இறை ஆசீர் கிடைக்கட்டும். ஆமேன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்பே உருவான இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தூய காற்றினையும் நீரினையும் உணவையும் கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே பல்வேறு தேவைகளோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய தேவையை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி, எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும் தகப்பனே. திருச்சபையினுடைய தலைவரையும் குருக்களையும் கன்னியர்களையும் இந்த நாட்டினுடைய தலைவர்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிட உங்களை தொட்டு ஆசீர்வதியும் தகப்பனே. இது இந்த நாளிலே உடல் நல குறைவினால் குடும்பத்தில் இருந்து படுக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதத்தினை கொடுத்து உடைய தூய ஆவியினை கொடுத்து அவர்களை திடப்படுத்துவீராக. மீண்டும் பழைய வாழ்வுக்கு திரும்பவும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இது இந்த நாளிலே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவம் பார்க்கலாம், ஆனால் மருத்துவர் நீர் மட்டுமே என்பதை நம்புகிறோம். மருந்துகள் குணப்படுத்தாது, மருந்துகள் அதற்கு உதவி செய்திடும், ஆனால் நீர் அதை முடிவெடுக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். மருத்துவராய் இருந்து
ஒவ்வொருவருடைய உடல் நலத்திலும் உம்முடைய தொடுதல் இருக்கும்படியாக உம்மிடத்தில் கேட்கிறோம். அவர்களை தொட்டு குணப்படுத்தும் ஆசீர்வதியும் தகப்பன். இதோ இந்த நாளில தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காகவும் இன்னும் அதிகமான பணிகளை திடத்தோடு செய்திட ஆசீர்வாதத்தினை கொடுத்திரலும். குடும்பத்தினுடைய தலைவனையும் தலைவியையும் ஆசீர்வதித்திரலும். பிள்ளைகளை ஆசீர்வதித்திரலும். இதோ திருமண தடைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடந்திட ஆசீர்வதியும் தகப்பனை. இதோ திருமணம் நடந்த பிறகும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பன். குடும்பங்களிலே பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை கொடுத்து அன்பு செய்கிற ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ளுகிற உங்களுடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற நல்ல மனப்பக்குவத்தோடு நல்ல கத்தோலிக்கர்களாக வாழ்ந்து சுமூகமாக நல்ல உறவுகளை வளப்படுத்திக் கொள்ளுகிற மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. குடும்பங்களிலே சமாதானம் ஒற்றுமை நிலவிட ஆசீர்வதியும் தகப்பன். இதோ இந்த இடத்துல வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தேவையும் நீர் அறிந்திருக்கிறீர். கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கக்கூடிய நீர் உடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுப்பீர் என்ற நம்பிக்கையில இந்த இடத்தை தேடி வந்து ஜெபிக்கிறோம். இதோ இந்த காணொளியில் வெளியாக திருப்பலியில் கலந்து கொண்டு பங்கெடுத்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். இது காவிரி கலைத்தொடர்பகம் வழியாக ஒவ்வொரு நாளும் ஊடக பணியை முன்னெடுத்து செல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அருங்குட இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கும் நிரம்பி இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பி நாங்கள் பயணிக்கிற இந்த பயணத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்திட எங்களை ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்திட எங்களை உற்சாகப்படுத்திட இன்னும் எங்களை திடப்படுத்திட வேண்டுமாய் உம்மிடத்தில் கேட்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும் தகப்பனே. உம்முடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களிலே நீரே ஒளியாக வந்து தங்கி எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் உம்மிடத்தில் கேட்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் நானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறையும் மாண்புமிக்க உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியில் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசனா, உன்னதங்களிலே யோசனா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே யோசனா, உன்னதங்களிலே யோசனா. ஓசனா 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 ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள நிமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியில் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.